நண்பர்களுக்கு வணக்கம். கொத்தனார் ஜிம்ல நாள் 3 காலையிலே துறக்கல போட்டு நம்ம ஜிம்முக்கு பெயிண்ட் அடிச்சு கலக்கல போடுவோன்னு தோட்ட வண்டி எடுத்துட்டு பெயிண்ட் வாங்க கிளம்பிட்டேன். அப்புறம் என்ன வண்ணம் வாங்கலான்னு நீண்ட நேர யோசனைக்கு அப்புறம் மங்களகரமா கருப்பு கலரை வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில மதிய உணவுக்கு கோழிக்கறியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து காலை உணவுக்கு 2 முட்டை தோசையை முடிச்சு விட்டேன். பிறகு முக்காடை போட்டு மொட்டை மாடிக்கு போய் நம்ம கொத்தனார் ஜிம்மோட கருவிகளை கீழே தூக்கிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நண்பர்களே, இன்னும் நம்ம கொத்தனார் ஜிம்முக்கு தேவையான ஒரு சில கருவிகளை நானே தயாரிக்கலாம்னு ஒரு யோசனையில இருக்கிறேன். தயாரிக்கலாமா வேண்டாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லி விடுங்க. அப்படி தயாரிக்கிறதா இருந்தால் அது அடுத்தடுத்த வீடியோல வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு கலர் அடிச்சுட்டு காய வச்சுட்டு மதிய உணவுக்கு காய்கறியும் கோழிக்கறியும் வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு உறக்கத்தை போட்டாச்சு. அப்புறம் உறக்கம் முடிஞ்சு உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இன்னைக்கு தோள்பட்டைக்கு தான் உடற்பயிற்சி பண்ண போறோம். முதல்ல மாசாக்கான வச்சு ஒரு சூடு மேல போட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் இது பண்ணிக்கணும். அப்புறம் தோள்பட்டை பிடிக்கிற மாதிரி தண்டால ஒரு உடற்பயிற்சியும், அப்புறம் டயரை வச்சு இன்னொரு உடற்பயிற்சியும், அப்புறம் இன்னொரு 4-5 உடற்பயிற்சி பண்ணேன். ஆனா அதை வீடியோல காமிச்சு ரொம்ப லென்த்தா போகும். அதனால அடுத்தடுத்த வீடியோல ஒண்ணு காமிக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, நம்ம கொத்தனார் ஜிம் நன்றாக செயல்படுகிறது. நீங்களே தோள்பட்டையை பாருங்க, கொஞ்சம் நல்லா பம்ப் ஆனமனு எனக்கே தோணுகிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில கருவிகளை மட்டும் நம்ம தயார் பண்ணிட்டோம்னா இன்னும் மாசா இருக்கும். பிறகு கீழே வந்து குளியல போட்டு என் தாய் கோயிலுக்கு போனாங்க. அவங்களையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இரவு உணவுக்கு தோசையும் கோழிக்கறி வச்சு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு உறக்கத்தை போட்டேன். உறுதியா இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.